ஓம் நம சிவாய. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு. அரண்நாமம் 1000 253வது திருநாமம் பார்க்க போகிறோம். இந்த திருநாமம் ஓம் மேட்ரஜாய நமஹா அப்படின்னு இருக்கு. இதோட பொருள் என்ன அப்படின்னா, லிங்க வடிவத்தில் சிவபெருமான் இருக்கக்கூடியவர், ஆவிர்பவிக்கிறவர் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆவிர்பவிக்கிறதுன்னா தோன்றது, அதாவது அருவம், உருவம், அருவுருவம் அப்படின்னு நமக்கு தத்துவம் சொல்கிறது. பரம்பொருளாக இருக்கிறதே அது எங்கேயும் வியாபிச்சிருக்கு, எல்லாமாவும் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு உருவம் இல்லாத இருக்குது, அருவமாக இருக்குது. அதுவே உருவமாக வருது. இவ்வளவு பிரபஞ்சத்தில் இத்தனை விஷயங்களாக இருக்கிறதே அது உருவமாக இருக்குது. ஆனால் கோவிலில் பார்க்குறதே எப்படி இருக்குது அப்படின்னர், ஒரு சிவலிங்க வடிவத்தில் இருக்குது. அந்த சிவலிங்கம் எப்படி இருக்குது, ஒரு கோள வடிவமாக இருக்குது. அந்த சிவலிங்கத்தில் அந்த கோலமாக இருக்கிறது தான் லிங்கம். அது சுத்தீவர இருக்கிறதெல்லாம் ஆவுடையார் அப்படின்னு சொல்கிறோம். அது சக்தி வடிவமாக சொல்லியிருக்கு, இதுதான் சிவ வடிவமாக சொல்லியிருக்கு. அப்படி அந்த சிவலிங்கத்தை பார்த்தா ஒரு உருவம் இருக்குது, ஆனால் அதுக்கு கண், மூக்கு, காது இது மாதிரிலாம் நம்மளை மாதிரி ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு உருவமாக இருக்கா? இல்லை. அதனாலேயே அதுக்கு பேர் அரு உருவம் அப்படின்னு பேர். அது அருவத்துக்கும் பொருத்தமாக இருக்குது, உருவத்துக்கும் பொருத்தமாக இருக்குது. ரெண்டும் கலந்த ஒரு கலவையாக இருக்கிறதுனால அருவுருவம் அப்படிங்கிறோம். அப்படி அந்த அருவுருவ வடிவத்தில் லிங்க வடிவமாக அதில் ஆவிர்பவிக்கக்கூடியவர், அதில் எழுந்தருளக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். அதுதான் இந்த மேட்ரஜாய நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. இதைத்தான் நாம் லிங்கோத்பவர், சிவன் கோவிலெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் இருக்கிற அந்த மூலஸ்தானம் இருக்கிற சந்நிதியில் சுத்தீவர அந்த பிராகாரத்தில் கோஷ்ட தேவதை அப்படின்னு இருக்கும். அந்த கோஷ்ட தேவதையில் பார்த்தா சிவனுக்கு பின்னால் ஒரு வடிவம் இருக்கும். அதுக்கு லிங்கோத்பவர் அப்படின்னு பேர். அதை லிங்கமாக உத்பவிச்சவர், லிங்கமாக தோன்றியவர் அப்படின்னு அர்த்தம். இது எங்கே தோன்றினர் முதல்ல அப்படிங்கிறது தான் நமக்கு தலபுராணத்தில் திருவண்ணாமலையில் ஆதியும் அந்தமும் இல்லாத லிங்க வடிவமாக தோன்றினர். அப்படி தோன்றின நாளுக்கு பேர் தான் சிவராத்திரி அப்படின்னு பேர். அந்த சிவராத்திரியிலையும் எப்போ தோன்றின ராத்திரியில், அந்த நள்ளிரவு அப்படின்னு சொல்லக்கூடிய 12 மணிக்கு. அதனால தான் அதை மூணாங்கலம் அப்படின்னு அந்த முக்கியத்துக்காக தான் அன்றைக்கி ராத்திரி முழுக்களும் கண்மொழிக்கிறோம். அப்படி அந்த லிங்கோத்பவராக தோன்றினர். இது திருவண்ணாமலையில் நடந்தது. அப்படி ஆரம்பித்தது. எல்லா ஸ்தலங்கள்லேயும் எல்லா இடத்துலையும் அவர் அருவுருவமாகவே ஆவிர்பவிச்சிருக்கார். அதனாலேயே அதை அருட்குறி சிவலிங்கம் அப்படின்லாம் சொல்கிறோம். ஞான ஒளிய ஒரு வடிவத்தில் நமக்கு புரிகிறாப்பில் வந்தது தான் இந்த லிங்கம் அப்படிங்கிறது. அப்படி இருக்கக்கூடியவர். இதையே தான் நமக்கு மந்திரமும் சொல்கிறது. ஆபாதாள நபஸ்தலாந்த புருவன பிரம்மாண்டம் ஆவிஸ்புரத்து ஜோதிஸ்பாடிகலிங்கம் அப்படின்னு சொல்கிறது. ஆவிஸ்புரது அப்படின்னா நீள்கோள வடிவம் அப்படின்னு அர்த்தம், ஓவல் ஷேப் அப்படின்னு அர்த்தம். லிங்கம்லாம் அப்படி தானே இருக்குது, அப்படி தான் இருக்குன்னு சொல்கிறது. இப்படி பல இடங்களில் சிவபெருமான் எப்படி எல்லாம் லீலை பண்ணியிருக்கார், அவர் ஆவிர்பவிச்சிருக்காருன்னு பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. மதுரையில் சோமசுந்தர கடவுள் இப்படி தான் லிங்கமாக ஆவிர்பவிச்சார் அப்படின்னு திருவிளையாடல் புராணம் சொல்கிறது. அதே மாதிரி திருவாரூரில் தியாகராஜரா, அந்த தியாகராஜர் எப்படி ஆரம்பித்தார் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. புண்ணியபுரம் அப்படிங்கிற இடத்துல ஒரு நாளைக்கு தேவர்கள்லாம் வந்து கூடியிருக்கா. நாரத மகரிஷி வந்திருக்கார். அப்போ அங்கே இருக்கிறவர்கள்லாம் எல்லோரும் கூடிக்கிட்டே சொல்கிறார், இங்கே சிவபெருமான் வந்து கைலாயத்திலேருந்து உமாதேவியோடு ஆவிர்பவிக்க போகிறார், அதை பார்க்குறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, உடனே பார்த்தா அது எப்போ நடந்ததுன்னு, ஒரு வசந்த ருதுவில் பௌர்ணமியில் குரு சந்திரயோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல நாளில் கடக லக்னத்தில் தியாகராஜராக ஆவிர்பவிச்சார் அப்படின்னு திருவாரூர் தியாகராஜ லீலையில் நமக்கு சொல்லப்படுறது. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் அவர் ஆவிர்பவிச்சிருக்கார். இது சிலதெல்லாம் சுயம்புவாகவே முன்னாலேயே இருந்திருக்கு, அது தெரியாத இருந்து அதை காட்டி கொடுத்த லீலைகள்லாம் உண்டு. இதே திருவாரூர் தியாகராஜ லீலையில் சொல்கிறது. பத்மவனம் அப்படிங்கிற இடத்துல அந்தணர்கள்லாம் அவள் பூஜை பண்ணிகிட்டு இருக்கா.
அவர்கள்லாம் அவர்களோட கடமையை செஞ்சுருக்கா, யாகயஜ்ஞம் எல்லாம். அப்போது ஒரு வேட வடிவத்தில் சிவபெருமான் வந்தாராம். வந்து இவர்களுக்கெல்லாம் காமிச்சு கொடுக்குறார். இந்தந்த இடத்துல இந்தந்த சிவலிங்கம் இருக்குது, அதெல்லாம் ஒருத்தரும் கவனிக்காத இருக்குது, பூஜை பண்ணாத இருக்குது, இதெல்லாம் நீங்கள் வழிபடணும் அப்படின்னு சொல்லி அதை திருவாரூரை சுற்றி உள்ள பல க்ஷேத்திரங்களுக்கு அங்கே இருந்த ஸ்வயம்புவாக இருந்த லிங்கங்களால் காமிச்சு கொடுத்துருக்கார் அப்படின்னு தெரியுது. அதே மாதிரி இன்னொரு 343வது லீலையில் பத்ரகிரி பத்மகிரி அப்படிங்கிற இடத்துல அங்கே இருந்த லிங்கத்தை எப்படி வெளியிட்டார் அப்படின்னா, கலிங்க நாட்டோட வடதிசையில் இருக்குது. அந்த ராஜா என்ன பண்ணார், தன்னோட பரிவாரங்களோட வேட்டைக்கு போனார். காட்டுக்கு வேட்டைக்கு போகிறதே பார்த்தா அவர்கள் வேட்டையாடின்னு இருக்கா. இப்படிலாம் பண்ணின்னு இருக்கிறதே அப்போ நடுப்புற ஒரு சிவயோகி வந்தார். சிவயோகி வந்து ராஜாட்ட சொல்கிறார், நீ இப்படி வேட்டையாடின்னு இருக்க, ஆனால் நீ வேட்டையாடுறதுக்கு எய்த ஒரு பானம் என்ன ஆயிடுத்துனர், இங்கே இந்த பத்மகிரியில் இருக்கிற சிவபெருமான் சுயம்புவாக இருக்கார், அவரோட தலையில் பட்டு ரத்தம் வருது அப்படின்னு சொன்னால், இவன் ஓடி போய் பார்த்தா அந்த இடத்துல தோண்டி பார்த்தா சிவலிங்கம் இருக்குது, அது தலையில் வெட்டுப்பட்டிருக்கு, அதுலேருந்து ரத்தம் வருது. இதை பார்த்தா அவன் பயந்து போயிட்டான். இப்படி எனக்கு தெரியாது பண்ணிட்டேன், இவர் ஏதோ மிருகங்களுக்காக எய்த அம்பு தான் அது சிவலிங்கத்து மேலே பட்டிருக்கு, இது எதுக்காகன்னு அதை வெளிப்படுத்தணும்னு அன்றைக்கி இதுக்கு பேர் தான் ஆவிர் பவிக்கிறது அப்படின்னு பேர். அதை இன்றைக்கி வெளிப்படுத்தணும், தோன்ற வைக்கணும் அப்படின்னு அவர் நினச்சார். அதனால் இப்படி ஒரு லீலை. உடனே அவன் ரொம்ப மன்னிப்பு கேட்க அவர்கிட்டயே கேட்குறான், இப்படி ஒரு அபச்சாரம் பண்ணிட்டேனே, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு. நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், இதுக்கு கோவில் கட்டி இதை வழிபாடுறதுக்கு ஏற்பாடு பண்ணு. இந்த பாபம் போகிறதுக்காக நீ என்ன பண்ண, திருவாரூர் போய் கமலாலயத்தில் நீராடி தியாகராஜ பெருமானை நீ வேண்டிக்கோ, உனக்கு எல்லாம் சரியாக போயிடும், இந்த பாவம் போயிடும் அப்படின்னு. அதே மாதிரி அதுலேயே தியாகராஜர்லேயே இன்னொரு 336வது லீலை. அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சிவயோகி ஒருத்தர், அவர் தியாகராஜர்கிட்ட ரொம்ப பக்தி உள்ளவர். அப்படி இருக்கிறவர் இவர் தியாகராஜரை தரிசனம் பண்ணிட்டு அவர் ஊருக்கு வரத்துக்கு வந்துட்டுருக்கிறதே அந்த ஊர் ராஜாவோட ராஜகுமாரர்கள் அவர்கள் என்ன பண்ணால் வழிமறிக்கிறா. அவளோட வேலையே என்னென்னா அப்படி வழிமறிக்கிறது தான். யாரெல்லாம் அப்படி கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வராளோ அவர்கள்ட்ட வம்பு பண்ணுறது. ஏன்னா இந்த ராஜ குழந்தைகள் நாஸ்திக புத்தியோடு இருந்தது, அந்த ஊழ்வினை அப்படிலாம் வந்தால் இந்த சிவயோகி வரர். இவர் என்ன பண்ணார், இவரை வழி மறித்து கேட்குறா, இப்போ இங்கேருந்து உங்கள் வீட்டிலேருந்து மெனக்கெட்டு போய் திருவாரூரில் போய் தியாகராஜரை பார்த்துருக்கேன், என்ன அப்படி கண்ட, அவரை பார்த்ததுனால உனக்கு என்ன கிடச்சிது, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கேள்வி வாக்குவாதம். இவர் என்ன பதில் சொல்கிறதுன்னு புரியல. இதில் என்ன கிடைக்கணும் அப்படின்னா எல்லாம் அவரால் தானே கிடச்சின்னு. அப்படி இப்படிலாம் சொல்லி பார்த்தா அவர்கள் தகராறு பண்ணுறார். எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, அவரை அந்த சிவலிங்கத்தை வழிபட்டால் என்ன கிடைக்கும்னு எங்களுக்கு இப்போது நீ நிரூபணம் பண்ணி காமிக்கணும், கண்ணை எதிர்க்க காமிக்கணும், காமிச்சாதான் உன்னை விடுவோம் அப்படின்னு இந்த ராஜகுமாரர்கள் இவரை தடுத்து வம்பு பண்ணுறார். இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இவர் கையில் பூஜையில் வச்சுருக்கார் இல்லையா, அந்த பூஜை பொட்டி, அந்த பிறப்பம்பொட்டியிலேருந்து சிவலிங்கத்தை எடுத்தா இவர் கையில் எடுத்துட்டு எப்படி நிரூபிக்கிறது, அவளுக்கு எப்படி நிரூபித்தா புரியும் அப்படின்னு தெரியாது. நம்ம இப்படி காமிச்சாக்கா அப்படி கேட்கலாம், அப்படி காமிச்சா இப்படி காமிக்கலாம். அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த சிவலிங்கத்தை வச்சுட்டு இவர்கள் தவறாறு பண்ணுறதை பார்த்து இவர்களுக்கு பதில் சொல்ல முடியாத திரும்பி போயிடலாம், பின்பக்கமாக போகலாம் அப்படின்னு திரும்பி பார்த்தா பின்னால் பெரிய ஏரி மாதிரி தண்ணியாக இருக்குது. முன்னால் போகலான்னா இந்த ராஜகுமாரர்கள் தடுக்கிறா, அதெல்லாம் இல்லாத உங்களை நீ எங்களுக்கு நிரூபணம் பண்ணாத உன்னை விடமாட்டோம் அப்படி இப்படின்னு இல்லையா அவர் அடிப்பா உதப்பா என்ன வேணால் பண்ணலாம், தகராறு பண்ணுறா. முன்னாலேயும் போக முடியாது, பின்னால் போகலாம் அப்படின்னா பின்னால் இப்படி தண்ணியாக இருக்குது, 3 பக்கமும் தண்ணி சுழ்ந்துன்னு இருக்குது. இவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே என்ன பண்ணார், அந்த சிவலிங்கத்தை கையில் வச்சுட்டுருக்கார் இல்லையா, வச்சுட்டு இவர் தியாகராஜரை மனமுருகி வேண்டின்றார். இப்படி வம்பு பண்ணுறா, எங்களுக்கு என்ன பண்ணுன்னு தெரில, எங்கிட்ட மட்டும் பண்ணலை, இங்கே திருவாரூரில் யாரெல்லாம் வந்து பார்த்துட்டு போகிறாளோ எல்லாருக்கும் இதே வம்பு தான் நடக்கிறது, சாதுக்கள்லாம் இதனால் கஷ்டப்படுறா, நீ தான் இதுக்கு ஏதானும் ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு தியாகராஜர்கிட்ட வேண்டிட்டு, உன்னோட மகிமை இந்த லிங்கத்துக்குள்ளே சிவபெருமான் இருக்காரா, அதுக்கு மகிமை இருக்கா, அதுக்கு சக்தி இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் அவளுக்கு எப்படி நிரூபணம் பண்ணணும், நீ தான் நிரூபித்து காமிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தியாகராஜா வேண்டின்றார். கையில் அந்த சிவலிங்கத்தை எடுத்துட்டார், தண்ணியில் இறங்க ஆரம்பிச்சிட்டார்.
அந்த ஏரி தண்ணியில் இறங்குறார். போக 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 தண்ணி ஆழம் போயிட்டே தானே இருக்குது. அப்படி போகிறதே திடீர்னு என்ன அதிசயம் நடந்தது அப்படின்னா, இந்த சிவயோகி அக்கறைக்கு போகிறதுக்கு அந்த கரையில் ஏறுறதுக்கு வழி விட்டாப்புல அது ரோடு மாதிரி ஆயிடுது. இவர் சிவலிங்கத்தை தலையில் வச்சுருக்கவர் முழுக போகிறது அப்படிங்கிற சமயத்தில் அது முழுகாத நமக்கு இந்த ரோடு போட்டாப்புல ஆயிடுது. நாம் பாகவதத்தில் கேட்குறோமோ இல்லையோ, வசுதேவர் கிருஷ்ணரை தூக்கிண்டு யமுனையில் கோகுலத்துக்கு அந்த பக்கம் போகிறார் அப்படின்னா, இவர் தண்ணியில் இறங்கி யமுனையில் போகணும்னா யமுனையோ ஒரே வெள்ளமாக அடிச்சுன்னு போகிறது. அப்படி இருக்கிறதே பிறந்த குழந்தை இதை தூக்கின்னு போகணும் அப்படின்னா இவர் மொழிகினா பரவாயில்ல, குழந்தை மொழிகிற பொழுதுன்னு அவர் கவலைப்பட்டுன்னு போகிறதே யமுனை வழிவிட்டா அப்படின்லாம் நம்ம கதையில் கேட்குறோம் இல்லையா. அதை மாதிரி இந்த சிவயோகிக்கு இங்கே இந்த ஏரி தண்ணி எல்லாம் விலகி ரோடு போட்டாப்புல ஆச்சு. இவர் அந்தன்ன போகிறத பார்த்தா இந்த ராஜகுமாரர்கள்லாம் உடனே ஓடி வந்தா, காலில் விழுந்தா, நாங்கள் இத்தனை நாள் ஏதோ அறிவில்லாத நாங்கள் இப்படிலாம் பண்ணியிருந்தோம், வம்பு பண்ணியிருந்தோம். இப்போ கண் எதிர்க்க அந்த சிவலிங்கம் அப்படின்னா நமக்கு அது ஒரு கல் மாதிரி தெரியுறது, ஒரு ஜடப்பொருளாக தெரியுறது. அதுக்குள்ளே எப்படி சக்தி இருக்குங்கிறத இப்போ நிரூபணம் பண்ணி காமிச்சாப்பில் இருக்குது. அதனால் இனிமேல் நாங்கள் இந்த நாத்திகத்தை விட்டோம், அந்த சிவபெருமான சிவலிங்கத்தில் இருக்காருன்னு வழிபடுறோம் அப்படின்ட்டு நேர தியாகராஜர் கோவிலுக்கு போய் தியாகராஜரை வழிபட்டு அவரோட பக்தர்கள் ஆறா அப்படின்னு நமக்கு இந்த தியாகராஜ லீலை சொல்கிறது. இதில் பார்த்தா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உடனே எல்லாருக்கும் இது மாதிரி உடனே நிரூபித்து காமிக்க முடியுமா அப்படின்னா தேவையில்லை. இந்த கதையெல்லாம் நம்ம கேட்குறது எதுக்காக, எப்போவோ யாருக்கோ நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை கேட்குறதையே எப்பவும் யாருக்கும் எங்கே வேணால் நடக்கலாம் அப்படிங்கிறதும் அதுக்கு இந்த ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாளோ இல்லையோ, அது இருக்கோ இல்லையோ. என்றைக்கோ நடந்தது அப்படின்னா இன்றைக்கும் நடக்கலாம், நாளைக்கும் நடக்கலாம், என்றைக்கும் நடக்கலாம். இந்த புராண கதைகள்லாம் நமக்கு காமிக்கிற படிப்பினை என்ன அப்படின்னு, இந்த நம்பணும். அன்றைக்கி நடந்தது அப்படின்னா இன்றைக்கி நடக்கலாம். ஸோ யாருக்கோ ஒருத்தருக்கு நடந்தாலே போகிறோம், அதை வச்சுன்னு நாம் எல்லோரும் நம்பலாம். இப்போ எல்லாமே அப்படி தானே நம்புகிறோம். விஞ்ஞானத்தை நம்புகிறோம் அப்படின்னா எல்லாத்தையும் நாம் பார்த்தோமா, நம்ம கண்ணெதிர்க்க பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். இல்லை, சந்திரனுக்கு போனால் அப்படின்னா யாரோ போனார், போனத்தை சொல்கிறார், அந்த படத்தை காமிக்கிறார், அதை வச்சு நாம் நம்புகிறோம். நமக்கு தெரியாது, நாம் போய் பார்க்கல. அதை போல தான் ஆன்மீகத்திலையும் யாருக்கோ நடந்தது, என்றைக்கோ நடந்தது, புராணங்களில் நடந்தது. இதனால தான் புராணம் இதிகாசம் அப்படின்னா, இதிகாசம் அப்படின்னாலே இப்படி நடந்தது அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தமே, பொருளே. அதனால் நடக்காத ஒன்றை புதுசாக சொல்லவே முடியாது. இப்படி நடந்ததுன்னு பேரே அப்படி தான் இருக்குது. அப்படி இந்த திருவாரூர் தியாகராஜரோட திருஅருள்னால் தன்னோட பக்தர் மூலியமாக அந்த சிவலிங்கத்திலையும் ஒரு எந்தெந்த சிவலிங்கம் அப்படின்னா இந்த இடத்துல வெறும் சிவலிங்கம்ங்கிறது மட்டும் இல்லை, எந்த உருவமாக இருந்தாலும் சரி. நாம் எல்லா கோயிலையும் உருவத்தை வச்சுன்னு தானே வழிபடுறோம். ஏன்னர் அருவமாக இருக்கிறத நம்ம எப்படி வழிபடுறது? அதுக்கு என்ன பூஜை பண்ண முடியுமா? இல்லை அருவமாக இருக்கிற ஒன்றை நான் தியானம் பண்ணினா போகிறோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? நம்ம கண்ணை மூடின்னு உட்காந்துன்னா நமக்கு நம்மளோட கற்பனையில் ஏதோ ஒரு உருவம் தான் முதல்ல வருது. காரணம் என்னென்ன, நமக்கு உருவத்தெல்லாம் பார்த்து பார்த்தே நமக்கு பழகிடுத்தோம். ஏன்னா நாமளே ஒரு உருவமாக தானே இருக்கோம். எங்கள் அப்பா அப்படி அம்மா அப்படின்னு ஒன்று சொன்னால் அவர்களுக்கு உருவமே கிடையாது, யாரோ அப்பா அம்மா அப்படிங்கிற பெயரை மட்டும் சொன்னால் எனக்கு அவர்கள்ட்ட அன்பு வருமா, அவர்களோட ஒரு ஈடுபாடு வருமா, ஒரு நட்பு வருமா, பிரியம் வருமா? வராது. அதைப்போல் கடவுள் 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 அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு நமக்கு புரிஞ்சுக்கிறாப்பில், நமக்கு அதோட ஒரு தொடர்பை ஏற்படுத்துகிறாப்பில் ஒன்று வேணும் அப்படின்னா நம்ம லெவலுக்கு அது கீழே இறக்கி தான் ஆகணும். அது குறையில்லை அதுக்கு. அதனால தான் அதுக்கு பேரே அவதாரம். அவதாரம் அப்படின்னாலே தன்னோட நிலையை விட்டு கீழே இறங்குறது தான். அவதாரத்தோட லட்சணமே எதுக்காக அவதாரங்கிற பேரே கீழே இறங்குறது தான். அப்படி நமக்கு அருள் செய்யறதுக்காக எல்லா திருத்தலங்கள்லையும் லிங்க வடிவமாகவும் அந்த சிவபெருமான் எழுந்தொருளி இருக்கிறதுனாலேயே அவருக்கு மேட்ரஜாய நமஹா அப்படிங்கிற திருநாமமாக இருக்குது. அப்படி அருள் பாரிக்கிற அவர் நம்மளோட அறியாமையை போக்குறதுக்கு தான் நம்ம வேண்டிக்கணும். நம்மளோட அறியாமையினால தான் நம்ம அப்படி இல்லாமல் தவறு பண்ணுறோம். அந்த அறியாமையை போக்கட்டும்னு வேண்டுவோம். அப்படி இருக்கிற அந்த சிவபெருமானுக்கு இன்னும் என்னென்னலாம் பெருமை இருக்குது அப்படிங்கிறது தொடர்ந்து வர நாமங்கள்லாம் சொல்ல போகிறது. அதை நாமளும் தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஓம் நம சிவாய.